பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பாமக செயலாளர் சத்யா உள்ளிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த 50 நிர்வாகிகள் பாமகவிலிருந்து விலகியுள்ளனர். காட்டாங்குளத்தூர் பகுதி பாமக மொத்தமாக கூண்டோடு காலியாகியுள்ளதாக அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று அவர்கள் மொத்தமாக திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அமைச்சர் தாமு அன்பரசன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். பாஜக பாமக கூட்டணி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலை ஒன்றாக சந்திக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தலை சந்திக்கும் என்று பாமக அறிவித்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வரை பாமக அதிமுக கூட்டணியே உறுதியாகும் என்றே தகவல்கள் வந்தன. பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆஃபர் ஒன்றை பாமகவிற்கு கொடுத்ததாக செய்திகள் வந்தன. இதற்காக அதிமுக சார்பாக பாமகவின் நிறுவனர் ராமதாசிடம் பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இப்போது வைக்கும் கூட்டணியை 2026லும் தொடரலாம். நாம் சேர்ந்தால் சில இடங்களில் 2ஆம் இடம் இல்ல வெற்றி பெறும் வாய்ப்பு கூட உள்ளது. பாஜக கூட்டணியில் அதற்கு வாய்ப்பு இல்லை. 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி நல்ல பலன் தரும் என கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் என சொல்லி அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாமகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. 8 லோக்சபா சீட்டு கூடுதலாக தேர்தல் நிதி என்று அதிமுக உறுதியளித்ததாக கூறப்பட்டது. இதை முதலில் பாமக ஏற்றுக்கொண்டு கூட்டணியை இறுதி செய்வதாக இருந்த நிலையில் கடைசி நொடியில் பாஜக கூட்டணி கையெழுத்து ஆனது. இது தொடர்பாக பாஜக டெல்லி தலைமையில் இருந்து அன்புமணிக்கு போன் வந்துள்ளது. இதில் பேசிய விஷயங்களே பாஜக பாமக கூட்டணிக்கு காரணமாக அமைந்தது என்று கூறப்படுகிறது. பாமக உயர்மட்ட குழு கூடி தேர்தல் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுப்பதற்கான முழு உரிமையை ராமதாசிடம் வழங்கிவிட்டது. பாஜக அதிமுக இரண்டுமே ராஜ்யசபா கொடுக்கவில்லை. பாஜக 10 சீட் தருவதாக கூறியது. அதிமுக 8 சீட் தருவதாக கூறியது. அடுத்த முறை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. அதனால் பாமக இந்த முடிவை எடுத்துள்ளது. ஆனால் வன்னியர்களே பாஜகவை ஆதரிக்க மாட்டார்கள். 10.5% இடஒதுக்கீடு காரணமாக வன்னியர்கள் அதிமுகவை விரும்புகின்றனர். அதிமுக ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் என்று வன்னியர்கள் நினைத்தனர். அவர்கள் ஏற்கனவே சட்டசபை தேர்தலில் சேலம், தருமபுரியில் அதிக இடங்களை அதிமுக பாமக கூட்டணிக்கு கொடுத்தனர். அப்படி இருந்தும் பாமக தலைமை பாஜகவுடன் சென்றுள்ளது. இது வட தமிழ்நாட்டில் பாமக நிர்வாகிகளை கடுமையாக அப்செட் ஆக்கியுள்ளது. வெற்றி கூட்டணியை உடைத்துக் கொண்டு சென்றதால் அவர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த நிலையில்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பாமக செயலாளர் சத்யா உள்ளிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த 50 நிர்வாகிகள் பாமகவிலிருந்து விலகியுள்ளனர். காட்டாங்குளத்தூர் பகுதி பாமக மொத்தமாக கூண்டோடு காலியாகியுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.